அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெய்லி பீஸ் ஆப்ரெட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா அதிகாரம் 41 வசனம் 15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்தரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்ற இந்த வல்லமையான வசனம் பலவீனமான மனிதனை தேவன் தமது கரங்களில் வல்லமையான கருவியாக மாற்றுகிறார் என்பதை அறிவிக்கிறது. நம் வாழ்க்கையில் சில தடைகள் மலை போல் உயரமாக தோன்றலாம். சில பிரச்சனைகள் குன்றுகளைப் போல் நம்முன் நின்று இதை கடக்க முடியாது என்று பயமுறுத்தலாம். குடும்ப பிரச்சனை, கடன் சுமை, நோய், தோல்வி, மனவேதனை, எதிர்ப்புகள் இவை அனைத்தும் பெரிய மலைகளைப் போல் தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மாற்றுகிறேன், நான் உன்னை ஆயத்தப்படுத்துகிறேன், நான் உன்னை வெற்றிக்காக உருவாக்குகிறேன். தேவன் நம்மை சாதாரணமானவர்களாக பார்க்கவில்லை, தமது மகிமையை வெளிப்படுத்தும் கருவியாக பார்க்கிறார். அவர் நமக்கு புதிய பலம் தருகிறார், புதிய அபிஷேகம் தருகிறார், புதிய தைரியம் தருகிறார். நேற்று இருந்த பயம் இன்று விசுவாசமாக மாறும். நேற்று இருந்த கண்ணீர் இன்று சாட்சியாக மாறும். நேற்று மலை போல் இருந்த தடைகள் இன்று தூளாகி போகும். கர்த்தரின் கையில் இருக்கும் ஒருவர் தோல்விக்காக அல்ல, ஜெயத்திற்காக உருவாக்கப்பட்டவர். உங்களுக்கு எதிராக எழுந்த மலை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற தேவனுடைய வல்லமை அதைவிட பெரியது. ஆகவே தளராதீர்கள். கர்த்தர் உங்களை கூர்மையாக்கி வல்லமையாக்கி தடைகளை நொறுக்கும் சாட்சியாக நிறுத்தப் போகிறார். நீங்கள் உடைந்து போக வேண்டியவர் அல்ல, உடைக்க முடியாத விசுவாசத்தால் மலைகளை நொறுக்கும் தேவனின் கருவி. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் வல்லமையுள்ள பரலோக தகப்பனே, பலவீனத்தில் இருக்கும் எங்களை உமது கரங்களில் வல்லமையான கருவியாக மாற்றும். எங்கள் முன் நிற்கும் மலை போன்ற தடைகளை உமது வல்லமையால் சக்தியால் நொறுக்கிவிடும். பயத்தை அகற்றி தைரியத்தையும் சோர்வையும் அகற்றி புதிய பலத்தையும் தாரும். எங்கள் வாழ்க்கை உமது ஜெயத்தின் சாட்சியாக மாறட்டும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.